Savita from 5-Star Online Tutoring. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th CBSE மேக்ஸில் எக்ஸைஸ் 8.1 7th ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் cot θ ஈக்குவல் டு 7/8 evaluate equation number substitution number 1 plus sin θ into 1 minus sin θ divided by 1 plus cos θ into 1 minus cos θ. செகண்ட் substitution cos square θ. ஸோ இப்போ நமக்கு cot θ வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேல்யூ வச்சுட்டு நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், 1 plus sin θ into 1 minus sin θ. இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. நமக்கு கிவன் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. sin θ கேட்டிருக்காங்க அப்படி தானே. ஸோ sin θ அண்ட் cos θ ஓட வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்குது cot θ. ஓகே, ஸோ cot θ ஓட ஃபார்முலா என்ன, நமக்கு cot θ ஈக்குவல் டு adjacent side by opposite side அப்படி தானே. ஸோ இப்போ நான் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஒன்று அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஏபிசின்னு நான் நேம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏபிசி. ஸோ இந்த போர்ஷன் நான் டீட்டாவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே இருந்து எனக்கு என்னது cot θ ஈக்குவல் டு adjacent by opposite side. ஸோ adjacent நம்மளுக்கு இங்கே என்னது ஏபி அப்படி தானே. ஸோ ஏபி டிவைடட் பை பிசி அப்படிதானே. ஸோ இப்போ எனக்கு வேல்யூஸ் வந்து அவங்க cot θ என்ன கொடுத்துருக்காங்க, 7/8 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு sin θ வேணும். ஸோ sin θ வேணும்னா sin θ ஃபார்முலா என்ன, sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினியஸ். ஸோ ஆப்போசிட் சைடு நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஆப்போசிட் சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியும். ஆப்போசிட் சைட் தென் adjacent and divided by opposite side தானே இதில் எடுத்துருக்கோம். ஸோ பிசியோட வேல்யூ தெரியும். தென் அதே மாதிரி cos θ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா adjacent divided by hypotenuse. கரெக்டாக? ஸோ இதில் adjacent வேல்யூவும் தெரியும். பட் யாரோட வேல்யூ தெரியாது, ஹைப்போட்டினியஸோட வேல்யூ தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹைப்போட்டினியஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ ஹைப்போட்டினியஸ் வேல்யூ தெரியணும் அப்படின்னா ஏபி பை பிசி ஈக்குவல் டு 7/8 எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகும் பிசி டிவைட் பை 8 கிடைக்கும், ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை 7. ஸோ எதுக்காக இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்னா நம்மளோட நேம், நம்ம என்ன வேல்யூ எடுத்துருக்கோமோ அதோட வேல்யூ நியூமரேட்டர்லையும், ஸோ அதோட அதாவது என்ன நேம், அந்த பிசி அப்படின்றது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு அப்படி தானே. சாரி, நம்ம ஆப்போசிட் சைடு அப்படி தானே. ஸோ ஆப்போசிட் சைடோட வேல்யூ 8. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஆப்போசிட் சைடு வரும். ஓகேவா? ஸோ ஏபி அப்படின்றது adjacent வேல்யூ 7. ஸோ adjacent டிவைட் பை adjacent இந்த மாதிரி ரேஷியோவில் வரதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பிசி டிவைட் பை 8 அண்ட் ஏபிசி டிவைட் பை 7 இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோவாக தான் கிடைக்கும். அந்த ஈக்குவல் ரேஷியோவை நான் எப்படி எடுத்திருக்கேன், கேன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கேன்னு சொல்லி நானே என்ன பண்ணியிருக்கேன், அசியூம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஹைப்போட்டினியஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ தனித்தனியாக நான் கேக்கு ஈக்குவல் பண்ணுறேன். So BC divided by 8 equal to K. Then BC equal to 8K. அதே மாதிரி AB divided by 7 equal to K. Then AB equal to 7K. ஓகேவா? ஸோ வேல்யூஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்னது பிசிக்கு வந்து எனக்கு 8K இருக்குது. ஸோ இது 8K. தென் ஏபியோட வேல்யூ 7K. இந்த போர்ஷன் 7K வரும். ஓகே, ஸோ ஹைப்போட்டினியஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுவோம், யூசிங் பைத்தாகரஸ் தியரம் நம்ம ஹைப்போட்டினியஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பை யூசிங் Pythagoras theorem. Formula என்ன, AC square equal to AB square plus BC square, which means hypotenuse square plus opposite side square plus hypotenuse square equal to opposite side square plus adjacent square. Okay, so இப்போ AC ஓட வேல்யூ நமக்கு தெரியாது அப்படிதானே. ஸோ AC ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். AB ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 7K. ஸோ 7K இதை ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிசியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 8K. ஸோ 8K இதை ஹோல் ஸ்கொயர், தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னது 8K ஸ்கொயர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ கேக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்குது, 8க்கு ஸ்கொயர் இல்லைன்றதா மீனிங். ஓகே, ஸோ கண்டிப்பாக ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 7 வந்து 7K தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 49K ஸ்கொயர் அப்படி தானே. ஸோ இப்போ 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, K ஸ்கொயர் பண்ணும்போது K ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64, K ஸ்கொயர் பண்ணும்போது K ஸ்கொயர். ஸோ 49 + 64 ஆட் பண்ணும்போது 113K ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, ஸோ இது ஏசியோட வேல்யூ வேணும் அப்படின்னா AC ஈக்குவல் டு √133K ஸ்கொயர். ஸோ K வந்து ஸ்கொயர்லேருந்து ரூட்லேருந்து வெளில வந்துடும் அப்படி தானே. ஸோ √133 இன்ட்டு 113 இன்ட்டு K. ஓகே, ஸோ இது எதோட வேல்யூ, ஏசியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம், விச் மீன்ஸ் ஹைப்போட்டினியஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 plus sin θ into 1 minus sin θ divided by 1 plus cos θ into 1 minus cos θ. So first sin θ and cos θ ஓட வேல்யூஸ் எழுதிக்கலாம். So sin θ equal to என்ன வரும், opposite side by hypotenuse அப்படி தானே. ஸோ இங்கே நம்மளுக்கு opposite side என்னது, opposite side equal to BC அப்படி தானே, BC divided by AC. ஸோ BC ஓட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம், 8K அப்படி தானே. ஸோ 8K divided by hypotenuse ஓட வேல்யூ வந்து 113K. ஓகே, ஸோ K கேன்சல் ஆயிரும். ஸோ 8/√133 அப்படின்றது என்னது, எனக்கு sin θ ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி cos θ ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். ஸோ cos θ equal to
adjacent divided by hypotenuse அப்படிதானே. ஸோ adjacent நமக்கு இங்க என்ன இருக்கு AB அப்படிதானே. ஸோ AB யோட வேல்யூ 7k இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ 7k divided by hypotenuse ஓட வேல்யூ வந்து ரூட் 113 into k. ஸோ k யோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ 7 divided by root 113 அப்படின்றது cos theta ஓட வேல்யூவா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 plus sin theta. sin theta ஓட வேல்யூ என்ன 8 divided by root 113 into 1 minus sin theta. ஸோ 1 minus 8 divided by root 113. ஸோ sin theta ஃபைண்ட் பண்ண வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். divided by 1 plus cos theta. ஸோ 1 plus cos theta ஓட வேல்யூ என்ன 7 by root 113 அப்படிதானே into 1 minus 7 by root 113. ஸோ இதை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இந்த ஏ ஒன்னோட வேல்யூ நான் எப்படி அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னு எடுத்துக்கிறேன் பிளஸ் 8 by root 30 root of 113 நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா பின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ ஏ பிளஸ் பின்னு இருக்கு அப்படின்னா இங்கேயும் ஏயோட வேல்யூ 1 தான். ஏ டிவைட் பை 113 வேல்யூ என்னது பின்னு சொல்லி இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்மேட்ல நமக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிதானே. ஸோ அதே ஃபார்மேட் தான் கீழேயும் இருக்கு. இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை ஏ இது பின்னு எடுத்துக்கிறேன். இதுவும் அதே ஃபார்மேட் தான், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா பின்றோட வேல்யூ நம்மளுக்கு என்ன 8 by root of 113 the whole square. ஓகேவா, ஸோ ஏ ஸ்கொயர் வேணா எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிதானே. ஸோ இந்த போர்ஷன் நம்மளுக்கு என்னது மைனஸ் டிவைடட் பை அதே டைம் என்ன பண்ணலாம் அதே மாதிரி ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் minus 7 by root of 113 the whole square. ஓகேவா, ஸோ இது எப்படி இருக்கும் 1 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் 1 தான் வரும். நெக்ஸ்ட் 8 by root of 113 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 8 ஸ்கொயர் பண்ணும்போது வேல்யூ என்ன 64 அப்படிதானே. ஸோ 64 டிவைட் பை ரூட் ஆஃப் 113 நம்ம டிவைட் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்லேருந்து கேன்சல் ஆகி வெறும் 113 அப்படின்ற வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ டிவைட் பை 1 minus 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49 டிவைட் பை 113. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 இந்த 113 நான் என்ன பண்றேன் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 113 minus 64 divided by 113. ஸோ divided by next term இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 113 minus 49 divided by 113. ஸோ ரெண்டு வேல்யூஸ் என்னதாயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 113யும் இந்த 113யும் கேன்சல் ஆயிடும். ஸோ 113 minus 64 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 49. So 49 divided by 139 minus 49 equal to 64. Okay. So 49 divided by 64 கிடைச்சிருக்கு. இதுதான் என்னது நம்மளோட first subdivisionக்கு ஆன்சர். அதாவது 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 49 divided by 64 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் ரொம்பவே ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட் ஸ்கொயர் டீட்டான்னு கேட்டிருக்காங்க. காட் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா, ஸோ காட் ஸ்கொயர் டீட்டா வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு காட் டீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ காட் டீட்டாவோட இதை காட் ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காட் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ காட் டீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 7 by 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 7 by 8 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பண்ணும்போது 7 ஸ்கொயர் டிவைட் பை 8 ஸ்கொயர் எடுக்கலாம். ஸோ 7 டிவைட் பண்ண 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும் 7 7s are 49 8 8s are 64. ஸோ காட் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 49 டிவைட் பை 64. ஓகே, ஸோ ரெண்டு சப்டிவிஷனுக்குமே நம்மளுக்கு என்னதான் சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ ப்ராப்ளம் இதோட ஓவர். உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதோட ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு ஓகே இதோட ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.